இந்த ஏஜென்டிக் கோடிங் சிஸ்டம் வந்து நிறைய கோட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது கோட் ஜென்ரேட் பண்ணுறதோட டைமை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ரொம்ப அதாவது ஏஜென்டிக் ஏஐ கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி கோட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கான டைமை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ஆனால் அடுத்தது என்ன இருக்குது? QA இந்த கோட் ரிவ்யூ பண்ணுறது வந்து அது ஒர்க்கு பெண்டிங் ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு மனுஷனை பண்ண வைக்கிறோம். ஆனால் இவ்வளோ கோடை வந்து ஒரு மனுஷன் ரிவ்யூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து மெஷின் ஸ்பீடு, அது வந்து மனுஷன் ஸ்பீடு. அவனுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ என்ன ஆகுது? இவ்வளோ வேலையும் கடைசியில் அந்த QAல வந்து பிளாக் ஆகுது. அது மனுஷன் தான் இப்போதைக்கு அது பாட்டில் நெக்காக உருவாகிட்டு இருக்கான். ஸோ இதை என்ன சரி பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் ஃபேக்ட்ரியிலலாம் என்னென்னா டார்க் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதில் என்னென்னா மனுஷன் இல்லாதப்ப அங்கே வெளிச்சம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ இவங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, எப்படி மனுஷன் இல்லாமல் இந்த சிஸ்டத்தை வந்து ரிவ்யூவும் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டுங்கிற கான்செப்ட்டில் போகிறாங்க. டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் ஏற்கனவே உள்ளதான். ஆனால் மனுஷங்க அதை அழகாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு ரிக்யர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்டிங் எழுதி அந்த டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது ஃபெயில் ஆகணும். ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணல. அப்புறம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு திரும்ப அந்த டெஸ்ட்டை ரன் பண்ணி சக்ஸஸ் ஆகணும். இதுதான் வந்து டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் வச்சு பண்ணாங்க. இது வந்து யூனிட் லெவலில். பட் ஃபங்க்ஷன் லெவலில் பண்ணுறப்ப தான் அந்த ஸ்ட்ராங் டிஎம்ங்கிற ஒரு கம்பெனி பற்றி மென்ஷன் பண்ணால் அதில் வந்து எக்ஸ்டர்னல் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே மார்க் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்லாக் சிஸ்டம் வந்து உங்களோட இன்டெகிரேட் பண்ணால் ஸ்லாக் சிஸ்டத்தை வச்சு அவ்வளோ ரிக்வஸ்ட்லாம் போட்டு டம்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்லாக் சிஸ்டத்தையே வந்து இவங்க டம்மியாக உருவாக்கிடுவாங்க. அவங்களோட ஏபி கீ இதெல்லாம் வச்சு இதே ஒரு வைப் கோட் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி உங்களே உருவாக்கி இது மூலமாகவே ஒரு சிஸ்டத்தை டெஸ்டிங் பண்ணிட்டு போவாங்க. 24/7 ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ்ஸாக டெஸ்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட ஸ்டெபிலிட்டி உருவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியூ வே ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங்காக மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து சைமன் வில்லியம்சன் இந்த லெனிஸ் பாட்காஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தார். இதுக்கு அடுத்தது என்ன மென்ஷன் பண்ணால் நான் அடுத்த பாட்டில் கவர் பண்ணுறேன்.